எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போடலான்னு யோசித்தேன். என்னன்னா, இப்போ இல்லை, நான் கடந்த பல வருடங்களாக எல்லா எலெக்ஷன்லேயுமே எல்லாரையும் என்னுடைய கருத்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய கருத்துக்கள் சென்றடையணும். நான் சம்மந்தப்பட்ட நான் ஆதரிக்கிற ஒரு கட்சிக்கு நீங்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ்களை, எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை இந்த சொல்லி நான் வந்து வாக்கு சேகரிப்பது உண்டு. அந்த வகையில் நான் குடும்பத்தில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஆட்கள்கிட்டையும் சேகரிச்சிருக்கேன், நண்பர்கள்ட்ட சேகரிச்சிருக்கேன், ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ்ட்டெல்லாம் சேகரிச்சிருக்கேன். முதல்ல மெசேஜ் வந்து பல்க் மெசேஜ்லாம் போடுற காலத்திலேயே கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட், அப்போ கண்டென்ட் வந்து கம்மியாக தான் எழுத முடியும். அதில் ஒரு 3 லைனோ 4 லைனோ எழுதி எனக்கு தெரிந்த ஆட்களுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிருக்கேன். என் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சில நேரங்களில் என்கிட்ட இருக்கிற கான்டாக்ட்டுக்கு சில நேரத்தை கூட அனுப்பிச்சிருக்கேன். மதுரையில் கலெக்டராக இருந்தவர் சகாயம், அவருக்கு ஒரு தடவை கூட நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், திமுகவுக்கு வாக்களிக்குன்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்டை நச்சுன்னு சொல்லி. அதுக்கு அவர் ரிப்ளை வேறு போட்டார், தம்பி நீங்கள் இப்படிலாம் அனுப்பக்கூடாது, இது வந்து நான் கலெக்டரு அப்படின்னு சொல்லி கூட எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. நான் வந்து கல்லூரி காலங்களில் இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி வந்து பல்க் எஸ்எம்எஸ் தான் அனுப்பிச்சிருக்கேன். இந்த எஸ்எம்எஸ்க்கு முன்னாடி கடிதம் எழுதியிருக்கேன். என்னோடய நண்பர்களுடைய முகவரியை வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் கடிதம் எழுதியிருக்கேன். நண்பர்களுக்கெல்லாம் கடிதம் போட்டு திமுகவுக்கு வாக்கு சேகரிச்சிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்ஸ்லேயும் நான் வந்து நிறைய ஷேர் பண்ணுறேன். நான் முன்னே படித்ததெல்லாம் பின்னாடி வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி திமுகவுக்கு வாக்களிங்கள்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் செய்யும் போது அவங்களாம் அதை வந்து ஒரு அருவருப்பாக பார்த்தாங்க. ஏன் அருவருப்பாக பார்த்தாங்கன்னா, நீங்கள் என்னடா இது திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறியா அப்படின்ட்டு. திமுகவுக்கு வாக்கு சேகரிக்குங்கிறதுக்கு அருவருப்பாக பார்க்குறது இருக்கட்டும், நீ அரசியல் பேசுகிறியே, ஏதோ அரசியல் கட்சிக்கு நீ ஆதரவாக செயல்படுறியே அப்படிங்கிறதே அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு அரசியல் பேசுகிறது வந்து ஒரு அருவருப்பான காரியம். டெய்லி அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு இது என்னென்னா, ஒரு லாஜிக் அவங்களுக்குள்ள என்னென்னா, ராமன் ஆண்டான்னா ராவணன் ஆண்டான்னா எனக்கு என்ன ஆக போகுது, நான் உழைச்சாதான் எனக்கு சோறு அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி மடப்பசங்களுக்கு தெரியறதில்ல என்ன அப்படின்னா, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எவன் ஆண்டாலும் கூட அவனும் வரியை உயர்த்துவான், வரியை குறைப்பான், அவன் கேஸ் சிலிண்டர் வேலையை ஏற்றுவான், அவனும் வந்து என்ன செய்வான்னா நீட் தேர்வு கொண்டு வருவான், அவனும் என்ன செய்வான் அப்படின்னா நமக்கு எதிரான பல சட்டங்களை திட்டங்களை உருவாக்குவான், இந்தி திணிப்பை கொண்டு வருவான், நம்ம என்ன படிக்கணும்னு அவன் முடிவு பண்ணுவான், நம்ம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நமக்கு சாதகமான ஒரு ஆள் ஆண்டால் தான் நமக்கு நல்லது. நம்ம வாங்குகிற நம்ம தான் உழைச்சி சாப்பிட்றோம், நம்ம உழைச்சி சாப்பிட்றனால தான் சம்பளம் வருது. அந்த சம்பளம் வாங்கிட்டு வரும்போதே பெட்ரோல் பங்க்குக்கும் கேஸ் சிலிண்டருக்கும் ஒரேடியாக போயிடுச்சுன்னா என்ன செய்ய? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குல்ல. இல்லை பேங்க்கில் போடுற நம்மளுடைய சேலரி வந்து எவனோ ஒருத்தன் சார்ஜஸ்ன்னு போட்டு எடுத்துக்கிட்டானா என்ன செய்கிறது? ஸோ எவன் ஆண்டா என்னன்னு நம்ம சும்மா இருக்க முடியாது. டெய்லி அரசியல் பேசணும், இவன் தான் ஆளணும், இவன் தான் ஆளக்கூடாது அப்படிங்கிற முடிவு தெரிகிறவன் தான் ஒரு நல்ல சமூக குடிமக்களாக இருக்க முடியும். அந்த வகையில் அனுதினமும் அரசியல் பேசணும். அதெல்லாம் பேசாததுக்கான விளைவு தான் என்னென்னா இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கான் ஒவ்வொருத்தனும். எவனோ ஒரு தற்கூரி கூட்டமாக வந்து திடீர்னு அரசியல் பேசி தனக்கு தான் அரசியல் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி பேசி ஆண்டவர்களையும், அவன் படித்த ஸ்கூலில் அவன் ஆசிரியர்களையும், அவன் வீட்டில் இருக்கிற அவன் பெற்றோர்களையும் கேலி பேசிட்டு கிண்டல் பேசிட்டு அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிவிட்டு அவன் வீட்டில் இருக்கிற பெண்களும் பிள்ளைகளும் கட்டிய மனைவிகளும் இன்றைக்கி அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜய்னு ஒரு தற்கொலைக்கு ஆதரவு திரஸ்ட்டு வருது. இது பெரிய ஆபத்துன்னு அவங்களே சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, ஆரம்ப புள்ளி நம்ம சரியாக வல்லை நடத்தப்படலை. சரி, அப்படியே இன்னொன்று எடுத்துக்குவோம். இவங்களாம் எப்போ இருந்து அரசியல் பாடம் படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் தான். வாட்ஸ்அப் வந்தது முழுவீச்சாக செயல்பட்டது பார்த்திங்கன்னா கடந்த 5-6 வருடங்களாக தான், 10 வருடம் கூட வச்சுங்க. இந்த 10 வருஷத்தில் தான் தீவிர அரசியல் பேசக்கூடிய இந்த பிள்ளைகள்லாம் வருதுங்க. இந்த பிள்ளைகள்லாம் எங்கே படித்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை படித்து அதில் வர்றது சரியாக தப்பாங்க கூட தெரியாமல் அந்த செய்திகளை படித்தது மூலிமா தான் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக நினச்சிக்கிட்டு அரசியல் மயமாகி இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னா, தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு நிற்கிது. நாளைக்கு இந்த எலெக்ஷனில் வரப்போகிற ரிசல்ட் வந்து பெரிய முக்கியமே இல்லை. நாளைக்கு திமுகவில் வந்து ஸ்டாலின் ஜெயிச்சா தான் ஆச்சுன்னெலாம் கிடையாது. ஸ்டாலின் தோத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அறிவாலயத்து காலில் போயிடுவார், அறிவாலயத்துலேருந்து காலையில் பணிகளை ஆரம்பிச்சிடுவார். நாளைக்கே வந்து மத்திய அரசு நாளைக்கு ஒரு திட்டமோ சட்டமோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக கொண்டு வந்தால் உடனடியாக ரோட்டில் போய் இறங்கி போராடுவார். அவருடைய வேலை எதுவும் கெட்டு போகாது, ஒரு நட்டமும் கிடையாது. ஆனால் அவர் வந்தால் யாருக்கு நன்மைங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும்.
விஜய் நாளைக்கு வந்தால் என்ன செய்வாருங்கிறத தீர ஆலோசிக்கணும். விஜய் ஜெயித்தா யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டதுங்கிறது யோசிக்கணும். அந்த அளவில் வைக்கணும். ஆனால் இதெல்லாம் யார் ஜெயித்தாலும் யார் ஜெயிக்காட்டினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அறிவோடு வளர்க்கணும். நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் இந்த பிள்ளை என்ன கனவு கண்டுட்டுருக்கு, அந்த கனவு வந்து மெய்ப்படலைன்னா என்ன ஆகும், விஜய் வந்து சிஎம் உட்காரல என்ன ஆகும், விஜய் தோற்று போனால் என்ன ஆகும், அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த தேதியில் இருக்கிற பெரிய சவால்.